லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ஜேம்சன் கோவின் 9 to 9 ஃபிளாஷ் சேல் மே 9 முதல் 11 வரை. மிகவும் ஒத்து போகின்ற ராசிகள் எது? முக்கியமா இந்த சிம்ம ராசிக்கு ஒத்து வராத ராசிகள் எது எது? இந்த சிம்ம ராசிக்கு கூட எதிரிகள் இருப்பாங்களா? இப்போ நீங்கள் ஒரு நெருப்பு ராசி என்பதால் சூரியன் ஆட்சி பெறும் ராசி எது? சிம்மம். சிம்மம் தான் சூரியனுடைய பிரதானம், ரொம்ப சூடான ஒரு ராசின்னு வச்சுக்கலாம். இப்போ இவருக்கு ரொம்ப க்ளோஸான ராசினா எதை சொல்லலாம்னா, இதை போலவே நெருப்பு ராசியாக இருக்கின்ற ஒத்து வராத ராசிகள் என்ன? உங்களுக்கு எது ஒத்து வராது? சிம்பிளா எழுதிக்கோங்க. உங்க ராசியிலிருந்து இந்த சனி சாரம் கொடுத்ததுனால எனக்கு என்னங்க ப்ராப்ளம்? உங்களுக்கு அவர் 6 ஜென்ம எதிரி. நீங்க சிம்ம ராசி, உங்களுக்கு ஜென்ம எதிரி யாருன்னா சனி தான் ஜென்ம எதிரி. அது எல்லாருக்கும் தெரியும். சிம்மத்துக்கு சனி தான் ப்ராப்ளம். அப்போ சனி சாரம் கொடுத்த அனுஷம் அதில் இருக்கிறது. விருச்சிகம் சொல்லலாம், மீனம் சொல்லலாம், கடகம் சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களை பார்ட்னர்ஷிப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் எது பண்ணாலும் இந்த ஒரு ராசியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 1000 தான் தண்ணீர் ராசியாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். என்னென்னா, எந்த ராசிக்கு எந்த ராசியில் ரொம்ப ஒத்து வரக்கூடியது, மிகவும் ஒத்து போகின்ற ராசிகள் எது? முக்கியமாக இந்த சிம்ம ராசிக்கு ஒத்து வராத ராசிகள் எது எது? அதே மாதிரி ஜென்ம எதிரி எந்த ராசியாக வைத்துக்கொள்ளலாம்? திருமண உறவு, நட்பு ராசினா எதை சொல்லலாம்? அந்த மாதிரி வாழ்க்கையில் நண்பர்களே, பிறந்ததிலிருந்தே சிம்ம ராசி, நான் சிம்ம ராசி அப்படி சொல்லியே வளர்ந்தவங்க நீங்கள். காரணம் என்னென்னா, அதனுடைய லோகோன்னு பார்த்தீங்கன்னாலும் சூரியன் அல்லது சிங்கம், இந்த மாதிரி 2 லோகோ, 2மே பிரதானம், ராஜாங்கிற பதவி. ஸோ இப்படியே ஒரு புகழ்லையே இருக்கிற ராசினா அது உங்கள் ராசினா அது மிகையல்ல. இந்த சிம்ம ராசிக்கு கூட எதிரிகள் இருப்பாங்களா? நிச்சயம் இருப்பாங்க. நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். மிகவும் ஒத்து வரும் ராசிகள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம்? முதல்ல நம்ம இந்த ராசியினுடைய தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இப்போது விளக்கமாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட கான்செப்ட் புரியும். இப்போ இந்த ராசியினுடைய தன்மை என்ன? சூரியன். சூரியன்னா என்ன? நெருப்பு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு நெருப்பு ராசி. டெக்னிக்கலாக சொல்கிறதா இருந்தால் இந்த நெருப்பு ராசி, நீர் ராசி, நிலராசி 4 இருக்குது. பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன். சர, ஸ்திர, உப்பையான 3 ராசி. அந்த மாதிரி இந்த நீர் ராசி, நெருப்பு ராசி வச்சு 4ஆக பிரிக்கலாம். எப்படி சொல்லலாம்? நெருப்பு ராசி எஃப், நிலம் ராசி எல், காற்று ராசி ஏ, டபிள்யூ ஃபார் நீர் ராசி, வாட்டர் ராசி, எஃப்எல் ஏடபிள்யூ நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ சிம்மத்தில் எஃப்னு எழுதுங்க. எஃப்எல் ஏடபிள்யூ, எஃப்எல் ஏடபிள்யூ, எஃப்எல் ஏடபிள்யூ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள், எதெல்லாம் நெருப்பு ராசிகளோ அவையெல்லாம் உங்களோட தொடர்பில் இருப்பார்கள். இந்த சூட்சுமத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது நீங்கள் ஒரு நெருப்பு ராசி என்பதால் சூரியன் ஆட்சி பெறும் ராசி எது? சிம்மம். ஸோ சிம்மம் தான் சூரியனுடைய பிரதானம், ரொம்ப சூடான ஒரு ராசின்னு வச்சுக்கலாம். இப்போ இவருக்கு ரொம்ப க்ளோஸான ராசினா எதை சொல்லலாம்னா, இதை போலவே நெருப்பு ராசியாக இருக்கின்ற தனுசு ராசியை சொல்லலாம். அதுவும் ஒரு நெருப்பு ராசி. இதை போலவே நெருப்பாக இருக்கின்ற மேஷ ராசியை சொல்லலாம். இது 3. அது என்ன கால்குலேஷன்? கடவுளின் சித்தாந்தம் என்ன? இப்போ நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, இந்த நெருப்பு ராசி, நிலராசின்னு. அதை நான் ஏன் கேட்கணும் என்று நீங்கள் கருதலாம். கடவுள் ஒரு சித்தாந்தம் வைத்திருக்கிறார். அந்த கிரகங்களை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருக்காரு. எப்படி அப்படின்னா, பொதுவாகவே பாருங்க, இந்த சிம்மராசிக்காரங்களாம் ரொம்ப டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க. நமக்கே தெரியும். எங்க சிம்ம ராசிங்க வீட்டில் எப்படிங்க டாலரேட் பண்ணுறீங்க? அவங்க தான் ராஜ்யமா? அப்படிலாம் நம்ம கேட்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள யாராவது ஒருத்தர் சிம்ம ராசினா கூட இப்படி சொல்லுவோம். அதே மாதிரி தனுசு ராசியும் ஒரு நெருப்பு ராசி. இதுக்குள்ளே என்ன கால்குலேஷன்? கடவுளோட கால்குலேஷன் என்ன? உத்தர நட்சத்திரத்தை சிம்ம ராசியில் இருக்கு. உத்தர நட்சத்திரம் கவனிங்க, உத்தர நட்சத்திரம் இது சூரியனுடைய நட்சத்திரம், ரைட்டா? அதே மாதிரி தனுசு ராசிக்குள்ள போனீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இது சூரியனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி மேஷ ராசிக்கு போனீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம், இதுவும் சூரியனோட நட்சத்திரம். ஆக இந்த சூரியன் 3 பேருக்கும் நட்சத்திர பரல்களை கொடுத்திருப்பதால் நீங்க 3 பேர் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க. சிம்மம், தனுசு, மேஷம், ரைட்? இது இல்லாம இன்னொரு காம்பினேஷன் பாருங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 5 குடையவன் அப்படிங்கிறது யோகஸ்தானம். இந்த 5ஆம் இடம் என்பது ரொம்ப முக்கியமான இடம். இந்த உலகத்திற்கே யோகம் யாருன்னா அது நீங்கள் தான். இந்த உலகத்துக்கே யோகாதிபதி யார்? நீங்கள் தான். அப்போது இந்த கேத்துவுக்கும் 5க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு? 5ங்கிறது பூர்வ புண்ணியம், இறை சம்பந்தப்பட்ட விஷயம். 5 தான். இந்த ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்கள் கற்றுக்கொள்க. 5ஆம் இடம் என்பது
பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அறியப்படுகிறது. 5ஆம் இடம் என்பது இறை அருளை பற்றி பேசுகிறது. வேற எந்த ஸ்தானமும் பேசல. இந்த 5ஆம் இடத்துல கேது இருக்கார் பாருங்க. திரும்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு நட்சத்திர பரல் இருக்கு. என்ன, சிம்மத்துல மக நட்சத்திரம் இருக்கு. மகம் 1 2 3 4 கேது கொடுத்துருக்காரு நட்சத்திரம். அதே தனுசுக்கு போனீங்கன்னா மூலம் 1 2 3 4 கேது கொடுத்துருக்காரு நட்சத்திரம். அதே மேஷத்துக்கு போனீங்கன்னா அஸ்வினி 1 2 3 4 கேது கொடுத்துருக்காரு நட்சத்திரம். கேதுவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க. இந்த சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த சம்பந்தம், ரைட்? அதனால இதெல்லாம் உங்களுக்கு க்ளோஸுங்க. ஒரு வரியில் சொல்லிடுறேன். சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மமே செட் ஆகும், தனுசு செட் ஆகும், மேஷம் செட் ஆகும். விளக்கமாக சொல்லியாச்சு. இப்போ ஒத்து வராத ராசிகள் என்ன, உங்களுக்கு எது ஒத்து வராது? சிம்பிளாக எழுதிக்கோங்க. உங்கள் ராசியிலிருந்து 4 8 12 உங்களுக்கு சூட்சுமத்தோடு சொல்லித்தரேன். காரணம் என்னன்னா, உங்களுக்கு அப்போ தான் ஏதாவது ஒரு ராசியோட சொல்லக்கூடாது சார், அதுக்கு ஒரு லாஜிக் வேணும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு ஏதாவது டவுட் கேட்பீங்கன்னு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானே கூட ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் 4 8 12 கூடியவர்கள் ஒத்து வராத ராசி. ஏன்? நெருப்புக்கு நீர் தான் எதிரி. நெருப்பு மேலே தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? தண்ணீர் ஊற்றினால நெருப்பும் அணைஞ்சு விடும். அப்போது தண்ணீர் ராசிகள் 3ம் பாருங்கள், ஒரு மேஜிக் பாருங்கள். இது அப்படியே அமைது பாருங்கள். 4 8 12 உங்களுக்கு 4ஆம் ராசி எது? செவ்வாய். அதான் விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசி ஒரு தண்ணீர் ராசி, அதனால் உங்களுக்கு எதிரி. லாஜிக் அதான். அதே மாதிரி உங்களுக்கு 8வது ராசி மீனம், அதுவும் ஒரு தண்ணீர் ராசி, அதனால் உங்களுக்கு அது எதிரி ராசி. மற்றபடி உங்களுக்கு அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. இயற்கையின் அமைப்பு இது. உங்கள் ராசிக்கு 12ஆம் ராசி கடக ராசி, அது ஒரு நீர் ராசி என்பதால் உங்களுக்கு செட் ஆகாது. சிம்பிள், அவ்வளோதான். சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க, எப்படி சார் இது எதிரி ராசின்னு சொல்கிறீங்க, என்ன லாஜிக்? சில வீடியோஸில் நாங்கள் பார்க்குறோம், பல சேனல்களில் யாரோ கொடுக்குறாங்க. சில இது மாதிரி கூகுளில் பார்க்குறேன், இதுக்கு இது எதிரின்னு சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் நட்புன்னு சொல்லியிருக்கீங்களே. லாஜிக்கோடு தான் எதையும் அணுகணும், டெக்னிக்கலோடு அணுகணும். அதனால தான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தரேன். இப்போது இந்த நீர் ராசியில் என்ன ஒரு இது ஜென்ம எதிரின்னு வச்சுக்கலாம். எப்படி ஜென்ம எதிரி? ஏனென்றால் விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது, அதற்கு சனி சாரம் கொடுத்துருக்கிறார். இந்த சனி சாரம் கொடுத்ததுனால எனக்கு என்னங்க ப்ராப்ளம்? உங்களுக்கு அவர் 6க்குடைய ஜென்ம எதிரி. நீங்கள் சிம்ம ராசி, உங்களுக்கு ஜென்ம எதிரி யாருன்னா சனி தான் ஜென்ம எதிரி. அது எல்லாருக்கும் தெரியும். சிம்மத்துக்கு சனி தான் ப்ராப்ளம். அப்போ சனி சாரம் கொடுத்த அனுஷம் அதில் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் கொடுத்துருக்காரு மீனத்துக்கு, கடகத்தில் பூச நட்சத்திரத்தை கொடுத்துருக்காரு. இந்த 3 நட்சத்திரமும் சனி கொடுத்த நட்சத்திரம் என்பதால் உங்களுக்கு செட் ஆகாது. இதுவும் அடிஷனல் டெக்னிக்கல் டீட்டெயில், ரைட்? ஆக ஒரு வரியில் சொல்லிடுறேன். உங்களுக்கு செட் ஆகாத ராசின்னு என்ன சொல்லலாம்? விருச்சிகம் சொல்லலாம், மீனம் சொல்லலாம், கடகம் சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களை பார்ட்னர்ஷிப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் எது பண்ணாலும் அது டஃப்பாக தான் இருக்கும். இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஹவுஸ் ஓனராக இருக்காங்க, முன்ன பின்ன போக்குவரத்தாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது. இது டிஃபால்ட். உங்களுக்கு இது பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் சண்டை வரும். இந்த 3 ராசிக்காரங்களோட நிறைய நீங்கள் டீல் பண்ண வேண்டாம் என்பது என்னோட கருத்து. அப்போது என்னுடைய வீட்டிலேயே என் மனைவியே இந்த ராசி தான் சார், நான் இப்போ என்ன சார் செய்யுது? அதெல்லாம் அப்புறம் அதுக்கு கீழே போய்ட்டுருக்க நம்பரை கூப்பிட சொல்லுவேன், நீ என்கிட்ட பேச சொல்லுவேன், அதெல்லாம் வேறு. முதல்ல இந்த டெக்னிக்கல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நட்பு ராசி. எல்லா ராசிக்குமே ஆகிறது ஒன்று, ஆகாதது ஒன்று சொல்லிட்டேன். இப்போது ஃப்ரெண்ட்ஷிப்பான ராசி எதுன்னு பார்க்குறோம். இப்போது லாஜிக் உள்ளே வாங்க. நெருப்பு தான் நம்ம கான்செப்ட். சூரியனாலே நெருப்பு, சிம்மம்னா நெருப்பு. நெருப்புக்கு மிகவும் ஒத்து வரும் ராசி எதுனா காற்று தான் நண்பன். நெருப்புக்கு காற்று தான் நண்பன். காற்று அடித்தா என்ன ஆகும்? நெருப்பு பெருசாகும். ஸோ அங்கேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். காற்று ராசிகளை கணக்கெடுங்க. காற்று ராசிகள் கணக்கு எடுத்தீங்கன்னா கணக்கு போடுங்க. FLAW கணக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியும், அடுத்ததாக கும்ப ராசியும், அடுத்ததாக மிதுன ராசியும் காற்று ராசிகள். இது 3 தாங்க காற்று ராசி. இந்த 12 ராசிகள்லேயே துலாமும் கும்பமும் மிதுனமும் தான் காற்று ராசி. இதில் ஒரு லாஜிக் இருக்குது பாருங்கள். காற்று ராசிக்கு சுவாதி நட்சத்திரம் 1 2 3 4 ராகு சாரம் கொடுத்துருக்கிறார். காற்று என்றால் பிரம்மாண்டம், விரிவு என்று பொருள். அது ராகு சாரம் கொடுத்துருக்கிறார் துலாத்தில். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் 1 2 3 4 ராகு சாரம் கொடுத்துருக்காருங்க. மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை 1 2 3 இந்த 3 ராகு சாரம் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் விட இந்த நட்பு ராசின்னு எப்படி சொல்லலாம்னா, சிம்மத்துக்கு ரொம்ப க்ளோஸ் யாருன்னா சிம்மத்தோட யோகாதிபதி. நான் ஃபஸ்ட்டு காலபுருஷனுக்கு யோகாதிபதி கேதுன்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா? இப்போ சிம்மத்தில் கை வச்சு யோகாதிபதி யாருன்னு பாருங்கள், 5 கூடிய குரு. அந்த குரு யாருக்கெல்லாம் சாரம் கொடுத்துருக்கார்? அதே தான் கொடுத்துருக்கார். என்ன, துலாத்தில் குரு சாரம் கொடுத்துருக்கார், நட்சத்திர பரல் கொடுத்துருக்கார். அதே மாதிரி கும்பத்தில் நட்சத்திர பரல் கொடுத்துருக்கார். அடுத்ததாக மிதுனத்தில் நட்சத்திர பரல் கொடுத்துருக்கார். துலாத்தில் விசாகம் 1 2 3 கொடுத்துருக்கார். கும்பத்தில் பூரட்டாதி 1 2 3 கொடுத்துருக்கார். அதே மாதிரி மிதுனத்தில் புனர்பூசம் 1 2 3 கொடுத்துருக்காரு. இது என்ன மேஜிக் பாருங்கள். லாஜிக் படியும் ஒர்க் அவுட் ஆகுது, அதே மாதிரி நட்சத்திர பரல் படியும் ஒர்க் அவுட் ஆகுது, ராசிப்படியும் ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கு தான் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன். இதை விட ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்காது என்று நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, போகிற போக்கில் ஒரு ராசி எதிரின்னு சொல்லக்கூடாது.
அதுதான் நான் மெனக்கெட்டு இந்த டிரைவ் பண்ணதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் டிரைவ் பண்ணல, இங்கே இருந்ததை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு கணக்கு வேணும், அந்த கணக்குப்படி நம்ம ஒரு வச்சுக்கிறது சிறப்பு. சும்மா யாரையும் எதிரின்னு சொல்லாதீங்க, சும்மா யாரையும் நண்பன்னு சொல்லாதீங்க. அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். அடுத்ததாக, ஜென்ம எதிரியாக சிம்ம ராசி யாரை வைத்துக் கொள்ளலாம்? இவன் தாங்க ஜென்ம எதிரிங்க அப்படின்னா யாரை சொல்லலாம்? ஷார்ட் விருச்சிக ராசி. இதுதான் தண்ணீர் ராசின்னு சொன்னீங்க இப்போ. ஆமாம், இருந்தாலும் இந்த ஒரு ராசியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 1000 தான் தண்ணீர் ராசியாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு நாளுக்குடைய செவ்வாயை சேர்ந்தவர்கள் ஜென்ம எதிரியாக அறியப்படுகிறார்கள். மற்றதெல்லாம் அப்போ கடகமும் மீனமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ விருச்சிகத்தை பெரும்பாலும் தவிருங்க. ஏன்னா நாளுக்குடைய செவ்வாய் இருக்கின்ற நேரம். செவ்வாய் தான் உங்களுக்கு பாதகாதிபதி. செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் நான் ஒன்றுக்கும் லாஜிக் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? 6-7 கூடிய சனி உங்களுக்கு எதிரி, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய துரோகி கிடையாது. ஆனால் செவ்வாய் அப்படி கிடையாது, மிகப்பெரிய ஒரு பாவச்செயலை செய்யக்கூடியவர். ஆக இந்த விருச்சிகத்தை அவாய்ட் பண்ணுங்க, ரைட்? அடுத்தாக திருமண உறவு. நீங்கள் யாரை விரும்பினீங்கன்னா நல்லாயிருக்கும்? சிம்மம், துலாம், மேஷம். சிம்மத்துக்கு சிம்மமே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது துலாம், ஏன்னா சுக்கரனுடைய 3-10 கூடிய சுக்கரனுடைய ராசி எதுனா துலாம் தான். மேஷம் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும், ஏன்னா 9 கூடிய பாக்யாதிபதி எனும் அடிப்படையிலையும் உங்களோட கார்த்திகை நட்சத்திரம் அங்கே இருக்குங்கிற அடிப்படையிலும் நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். ஆக உங்கள் ராசிக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு சம்மரைஸாக சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு மிகவும் ஒத்துப்போகும் ராசிகள் 3 நெருப்பு ராசிகள். என்ன? சிம்மம், தனுசு, மேஷம். மிகவும் ஒத்து வராத ராசிகள் நெருப்புக்கு நீர் எதிரி என்பதால் விருச்சிகம், மீனம், கடகம். இது 3. மிகவும் நட்பு ராசிகள் என்னென்னா, காற்றுதான் நெருப்பின் நண்பன் எனும் அடிப்படையிலே துலாமும் கும்பமும் மிதுனமும் ரொம்ப நட்பு ராசி. யார் ஜென்ம எதிரி? விருச்சிகம் ஜென்ம எதிரி. அடுத்ததாக யாரை திருமணம் பண்ணிக்கலாம்? சிம்மத்துக்கு சிம்மமே பண்ணலாம், அல்லது துலாமை பண்ணலாம், அல்லது மேஷத்தை பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்போது இந்த கால்குலேஷன் மிஸ் ஆகி மாறி நடக்குது. ஒரு எதிரி ராசி எனக்கு பார்ட்னராக வந்துட்டார், அல்லது எனக்கு செட் ஆகாத ஒரு ராசி என் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் என்ன செய்யுது? ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் இவர் கூட தான் நான் தொழில் பண்ணி ஆகணும், என் கூட கடையில் ஒன்றா உட்காந்து வேலை பார்க்குறவர், என் பாஸ் இவர், நான் இவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் எப்படி இது வேலையில் கண்டு நிம்மதியாக இருக்கிறது? இது போன்ற பல விஷயங்கள், என் ரகசியமெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் என்னோட எதிரி நட்சத்திரமாக இருக்கார், என்னைக்காக இருந்தாலும் என்னுடைய விஷயங்கள் வெளியே வந்துடுமா போன்ற பயம். ஏனென்றால் இதற்கு அடிப்படையிலேயே இந்த ராசிக்குரிய ராசி ஒர்க் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கையில். இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. காரணம் என்னவென்றால், உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த ராசிக்கு எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ராசி அதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் அமைகிறது. ஆக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட பேசலாம். என்னை கேட்டால் உடனடியாக பேச வேண்டும் நினைப்பவர்கள் டக்கலை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு ஒன்று தெரியும். உங்களுடைய மொபைல்லையோ அல்லது உங்கள் டிவிலையோ QR கோடு ஒன்று தெரியும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசினுடைய வாட்ஸ்அப் சேனல் கனெக்ட் ஆகிடும். தினமும் எங்களுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ஜேம்சன் கோவின் 9 to 9 ஃபிளாஷ் சேல் மே 9 முதல் 11 வரை.